பயம் என்பது மகிழ்ச்சியை கொள்ளையடிக்கும் திருடன். அது சமாதானத்தை களவாடி விதியை கட்டுப்படுத்துகிறது. அது மனதிற்குள் ஊடுருவி சந்தேகங்களை செபிப்பதோடு பிரச்சினைகளை பெரிதுபடுத்தி நம்பிக்கைய மாக்க வைக்கிறது. பலர் பயத்தின் சுமையால் ஒடுக்கப்பட்டு வாழ்கின்றனர். என்ன ஆகும் என்ற கேள்விகள், உறுதிப்படுத்தப்படாத சூழ்நிலைகள் மற்றும் காணப்படாத அச்சுறுத்தல்களால் சிக்கிக் கொண்டுள்ளனர். ஆனால் பயம் தேவனிடமிருந்து அல்ல. அது நம்பிக்கையின் எதிரி, தேவனின் வல்லமையின் உண்மையை மங்கலாக்கும் ஏமாற்றம். தேவனின் வார்த்தை பயம் அவரை நம்புவோருக்கு அதிகாரமில்லை என்று அறிவிக்கிறது. அவர் தனது மக்களை உறுதியாக நிற்க அழைக்கிறார், தைரியமாக நடக்குமாறு மற்றும் அவர் வழங்கும் அழிக்காத வலிமையில் அமைதியடையுமாறு அழைக்கிறார். 2 நாளாகமம் 20:17 எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த போரில் சண்டையிடத் தேவையில்லை. உங்களுக்காக போராடும் கர்த்தரின் இரட்சிப்பைக் காண உங்களை நிலைநிறுத்துங்கள். யூதா மற்றும் எருசலேம் மக்களே, பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நாளை அவர்களுக்கு எதிராக செல்லுங்கள். கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். என் நண்பர்களே, உங்களுக்காக போராடும் தேவனுக்கு எதிராக எந்த போரும் வெற்றி பெற முடியாது. பயம் பேசலாம், ஆனால் நம்பிக்கை பதிலளிக்க வேண்டும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் வேறுபாடு உண்டாக்க முடியும் என்று நீங்கள் நம்பினால், நாம் அனைவரும் நம்பிக்கையில் இணைந்து நிற்போம். நான் உங்களுடன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் தீவிரமாக ஜெபிக்கப் போகிறேன். இதை முழுமையாக பாருங்கள் மற்றும் உங்கள் இதயங்களை தேவனின் ஆசீர்வாதங்களைப் பெற திறந்தவையாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் தேவனின் வல்லமை எவ்வாறு பயத்தை மீறுகிறது என்பதை கவனமாக பார்ப்போம். பயம் என்பது நம்பிக்கை இல்லாத இடத்தில் மட்டுமே வளரக்கூடியது. அது ஒரு நிழலாகும். தேவனின் உண்மையின் வெளிச்சம் வெளிப்படும்போது அது மறைந்துவிடும். பயம் உண்மையானதாக உணரப்படலாம், ஏனெனில் அது காணப்படும், கேட்கப்படும் அல்லது உணரப்படும் நிகழ்வுகளின் அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் நம்பிக்கை தேவன் பேசியதில்தான் நிலைபெறும். சூழ்நிலைகள் என்ன சொல்கின்றன என்பதை அன்றி. நம்பிக்கை உண்மையை உதாசீனப்படுத்தாது, ஆனால் தேவனின் வார்த்தையின் உயர்ந்த உண்மையில் நிலைத்திருக்கிறது. பயம் ஒரு பிரச்சனையை பெரிதாக்கும், ஆனால் நம்பிக்கை தேவனின் வல்லமையை பெரிதாக்கும். ஒரு மன்னன் ஒருமுறை ஒரு பெரிய எதிரி படையணிக்கெதிராக நின்றார். மனித சக்தியால் வெல்ல முடியாத போரில் அவர் சிக்கிக் கொண்டிருந்தார். தகவல்கள் தெளிவாக இருந்தன. எதிரி மிகப்பெரியது, போரில் வெற்றி பெற முடியாது, தோல்வி உறுதி. பயம் இந்த நிலைமையை ஆள வேண்டும், ஆனால் பதிலாக அந்த மன்னன் தனது கண்களை மேலே எழுப்பினார். எதிரியின் வலிமையை பார்க்காமல் அவர் தேவனின் மகத்துவத்தை கவனித்தார். மக்கள் தங்கள் குரல்களை நம்பிக்கையில் உயர்த்தும்போது எதிரி குழப்பத்தில் வீழ்ந்து ஒரு வாளும் உயர்த்தப்படாமல் தோற்கடிக்கப்பட்டது. 2 ராஜாக்கள் 6:16. பயம் தனது சக்தியை இழக்கிறது எப்போது நம்பிக்கை இயற்கைக்கு அப்பாற்பட்டதை பார்க்கிறது. வாழ்க்கையில் சில போர்களை மனித முயற்சியால் வெல்ல முடியாது, ஆனால் தேவன் எப்போதும் தோற்காதவர் என்பதை நம்புவதன் மூலம் வெல்லலாம். பலர் பயம் மறைந்த பிறகே நம்பிக்கையில் முன்னேறலாம் என்று நினைக்கிறார்கள், ஆனால் உண்மை இது அல்ல. நம்பிக்கை பயம் இருக்கும் போதும் முன்னேறுகிறது. தேவன் தனது மக்களை அழைக்கும்போது அவர் முதலில் சவால்களை அகற்றுவதில்லை, ஆனால் அவர்களை அந்த சவால்களுக்கு மத்தியில் பலப்படுத்துகிறார். நண்பர்களே, பயம் என்பது சாத்தானின் கருவியாகும். அது வெறும் அச்சுறுத்துவதற்காக அல்ல, அது மனிதர்களை கட்டுப்படுத்தவும் நோக்கமுடையது. அது இங்கு இருக்கவே பாதுகாப்பு என்று சொல்வதன் மூலம் தேவன் அழைத்த இடத்திற்குச் செல்ல தடுப்பதாக செயல்படுகிறது. ஆனால் உண்மையில் பயம் ஒரு பொய்கள் கூறும் பகைவரின் கருவியாகவும். ஒரே இரவில் ஒரு மனிதன் கிதியான் எதிரியின் முகாமில் சென்று அவர்களின் உரையாடலை கேட்டார். அவர்களது கனவுகளில்தான் அவர்கள் தோல்வியடையும் என்று கூறப்பட்டது. அப்படியென்றால் எதிரிகள் தங்களே பயத்தில் இருந்தார்கள். போராட்டம் தொடங்குவதற்கும் முன்பு. நீதிபதிகள் 7:14. பயம் பலரை அவர்கள் பலவீனமானவர்கள் என்று நம்ப வைக்கிறது,
ஆனால் உண்மையில் எதிரியே அவர்களை பயப்படுகிறார். சாத்தான் பயப்படாதவற்றை தாக்க மாட்டான். நம்மிடமிருந்து பெரிய பயன் இருக்கும் போதுதான் அவன் கடுமையாக போராடுகிறான். மிகப்பெரிய ஆச்சரியமான தருணத்திற்கு முன்னரே பயம் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் உண்மையாக எதிரி ஏற்கனவே தோற்றுவிட்டான். உங்களுள் இருக்கும் தேவனின் வல்லமை எந்த எதிர்ப்பிற்கும் அதிகமாகும். பயத்திற்குள் விலகாதீர்கள். நம்பிக்கையில் நிலைத்திருங்கள். நாம் அனைவரும் ஜெபிக்க வாருங்கள். பரலோகத் தந்தையே, வல்லமையும் ஆட்சியும் கொண்ட தேவனே, உம்முடைய கிருபைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். நீர் என் அடைக்கலம், என் கோட்டையாக இருக்கிறீர். எப்போதும் என் பக்கம் நின்று என்னை காப்பாற்றி வருகிறீர். எனது பாவங்களை மன்னிக்குமாறு நான் உம்மிடம் விண்ணப்பிக்கிறேன். எவரும் என்னை காயப்படுத்தினாலும் நான் அவர்களை மன்னிக்கிறேன். ஏனெனில் நீர் எனக்காக முடிவில்லாத இரக்கம் காட்டினீர். உமது மகிமையின் ஆவியால் என்னை நிரப்பி, பயத்தினால் என் வாழ்க்கையை தளர்வாக செய்யாதபடி என்னை வழிநடத்தும் கிருபையை எனக்குத் தாரும். எந்த எதிரியும் எந்த சூழ்நிலையும் என் மீது அதிகாரம் கொள்ள முடியாது. என் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வல்லமையையும் என் உள்ளத்திற்குள் தைரியத்தையும் நிரப்பும். என் வாழ்க்கையில் தடை போல இருக்கும் அனைத்து பயங்களையும் உடைக்கிறேன். ஜெபத்திற்கு பதிலளிக்கும் தேவனே, உமது வல்லமையான கிருபையை என் மீது பொழிவாயாக. இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.